பெரம்பலூர் முத்து நகரில் செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமாக 4 வீடுகள் கொண்ட வாடகை குடியிருப்பு ஒன்று உள்ளது. இங்கு மாடியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக வந்த தகவலின் பேரில் பெரம்பலூர் இன்ஸ்பெக்டர் கருணாகரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வீட்டின் கதவை உடைத்து பார்த்தனர். வரவேற்பறையில் அழுகிய நிலையில் 80 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டியின் சடலமும், படுக்கை அறையில் 35 வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையிலும் கிடந்தது. தலை குப்புறப்படுத்த நிலையில் இறந்து கிடந்த மூதாட்டியின் சடலத்தின் அருகே எலுமிச்சை பழம், தர்ப்பை புல், சூடம், ஊதுபத்தி உள்ளிட்ட பூஜை பொருட்களும், சமையலுக்கு பயன்படுத்தப்படும் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி உள்ளிட்ட மசாலா பொருட்கள் தூவப்பட்டு இருப்பதையும் கண்ட போலீசார் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சடலமாக கிடந்தவர் காரைக்குடியை பூர்வீகமாக கொண்ட சர்வானந்தம் என்பவரின் மனைவி ஆனந்தி என்பதும், தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்தவர் அவரது ஒரே மகன் ஸ்ரீராம் என்பதும் தெரிய வந்தது. தாயும் மகனும் கடன் பிரச்சனையால் சொந்த ஊரை விட்டு வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் பெரம்பலூரில் வாடகைக்கு குடியேறியதும், நகரின் வெவ்வேறு பகுதிகளில் குடியிருந்து வந்த இவர்கள் கடந்த 1 வருடமாக இந்த வீட்டில் வசித்து வந்ததும் தெரிய வந்தது. திருச்சியில் உள்ள ஒரு பிரபல ஸ்டுடியோவில் டிசைனராக வேலை பார்த்து வந்த ஸ்ரீராம் கடந்த 24ஆம் தேதி வழக்கம் போல் வேலைக்கு சென்று இருந்த நிலையில் தான் நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுவதால் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொள்வதாகவும், தன் இறப்பிற்கு பின்னர் எவ்வித வருத்தமும் கொள்ளாமல் வழக்கமான வாழ்க்கை முறையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஸ்ரீராமுக்கு டைரி ஒன்றில் அறிவுரை வழங்கி கடிதம் எழுதி வைத்த மூதாட்டி ஆனந்தி எறும்பு பவுடரை கலக்கி குடித்து உயிரை மாய்த்துள்ளார். தாய் இறந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த ஸ்ரீராம் அவர் மீது கொண்ட பாசத்தால் எப்படியாவது தாய் உயிர் தெழுவார் என்ற நம்பிக்கையில் பூஜை பொருட்களையும் மசாலா பொருட்களையும் தூவி கடந்த 1 வாரமாக இறந்த தாயின் சடலத்திற்கு நள்ளிரவில் பூஜை செய்து வந்துள்ளார். ஆண்டாண்டுகள் அழுது புரண்டாலும் மாண்டவர் மீண்டு வரப்போவதில்லை என்பதை தாமதமாக உணர்ந்த ஸ்ரீராம் தாய் உயிர் தெழுவார் என்று நம்பியது பொய்த்ததால் விரக்தியில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் முருகேசன்.